எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ரகு, 1 மினிட். அவசரமா எங்க புறப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? புரியல, அதையே நீங்க கேட்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையை மிஸ்டர் வி டீம் எனக்கு தந்திருக்காரு. அடே அப்பா, உங்க கடமை உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதை பார்க்க தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு பெர்மிஷன் ஒண்ணு இருக்கு, அதை வாங்கிக்கிட்டு போகணும். அதை யார்கிட்ட வாங்கணும், எப்ப வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. ரொம்ப துள்ளாதீங்க ரகு. நீங்க யார்கிட்ட பர்மிஷன் கேட்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்தான். இருந்தாலும் சொல்றேன், மிஸ்டர் ராகுலன் கிட்ட தான். அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு ஒரு அடி எடுத்து வச்சிங்க, ஒரே அடியில காலை முறிச்சிருவேன். மகேஷ், உன் காளித்தனத்தை வெளியே வச்சுக்கோ. இது ஆபீஸ். மகேஷ், ரகு சார் ஒன்றும் உங்க அடியாள் இல்லை. கொஞ்சம் மரியாதையா அவர்கிட்ட பேசுங்க. டேவிட், உனக்கு உன் வேலை வேணுமா இல்ல இப்ப உன் சீட்டை கிழிக்கணுமா? நீ ஒன்றும் எனக்கு கிழிக்க வேண்டாம் மகேஷ். ஏற்கனவே கிழிஞ்சிருக்கிறது நீயும் உன் வாயும் தான். ரொம்ப பேசுன. நான் ஒன்றும் அப்பாவியான ரகு சார் இல்லை, பொத்திட்டு போக. மகேஷ், டேவிட், ரகு சார், இது என்ன ஆஃபீஸா இல்லை மீன் மார்க்கெட்டா? தயவு செஞ்சு சண்டை போடுறதா இருந்தா எல்லாரும் வெளியே போயிடுங்க, இல்லாட்டி நான் போயிடுறேன். ஏன், உனக்கு வெளியே போய் தண்ணி அடிக்கணும் போல இருக்கா? இங்க நான் பெர்மிஷன் தரமாட்டேன் தானே நீ இப்படி ஒரு நாடகம் ஆடுற? இந்திரன், நீங்க உங்க சீட்ல உட்காருங்க. ரகு சார், நீங்க புறப்படுங்க. உங்க மேல ஏதாவது கை வச்சானா அதை நாங்க பாத்துக்கிறோம்.